Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் எடுத்தாலே 12th ஸ்டாண்டர்டுக்கு இந்த டாபிக் நீங்கள் படிக்கலை அப்படின்னா இந்த சாப்டர் எப்பவுமே இன்கம்ப்ளீட் தான். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம், காஸ் லா. இந்த காஸ் லா ரிலேட்டடாக நம்ம புக்கில் ஒரு 3ல் இருந்து 4 அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன அதையும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ நம்ம ரொம்ப இயர்ஸுக்கு முன்னாடி போட்டிருப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒரு கான்செப்டை ஒரே வீடியோவில் நம்ம பார்க்குறது தான் இந்த வீடியோ. எஸ்பெஷலி இந்த பேட்ச் 2026 அண்ட் 2027 உண்மையாகவே கொஞ்சம் லக்கி அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம வந்து லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயரில் we didn't do that, but we are doing for this batch 2026-2027. நீங்கள் இந்த பேட்ச் அப்படின்னா இங்கே கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஃபயர் விட்டுருங்க. ஓகே, கம்மிங் டு த டாபிக் காஸ் லா. பொதுவாக இந்த காஸ் லா அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ஃபண்டமெண்டலாக நம்ம எங்கே ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றத நம்ம ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம், which is your dot product of two vector, which is E vector dot A vector. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் எனக்கு 0 டிகிரியாக இருக்கும்போது என்னுடைய ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் இருந்தது. இது 90 டிகிரியாக இருக்கும்போது என்னுடைய ஃப்ளக்ஸ் வந்து மினிமமாக இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் இன் அ கிவன் ஏரியா. ஸோ இங்கே டாட் ப்ராடக்ட் அப்படின்றதுனால நமக்கு காஸ் தீட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். பிகாஸ் திஸ் சைஸ் 0 டிகிரியில் எனக்கு மேக்ஸிமம் இருக்குன்றது. இது ஃபண்டமெண்டலாக உங்களுக்கு இதை பற்றின ஒரு ஸ்ட்ராங் ஐடியா இருந்தது அப்படின்னா இப்போ இந்த காஸ் லாவில் போகும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ காஸ் லா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இங்கே நம்ம கன்சிடர் பண்ணணும். காஸ் லா யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல எனக்கு சார்ஜ் வந்து என்க்ளோஸ்டாக இருக்கணும். அதாவது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் உள்ளே தான் அந்த சார்ஜ் இருக்கணும். ஸோ சார்ஜ் ஷுட் பி என்க்ளோஸ்ட். என்னுடைய முதல் கண்டிஷனே அதுதான். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு அது க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். க்ளோஸ்டு லூப் நல்லா கவனிக்கணும், க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். இட் கேன் பி எனி ஷேப், ரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம், இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது க்ளோஸ்டு லூப், அது உள்ள ஒரு சார்ஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த காஸ் லாவை தாராளமாக பயன்படுத்தலாம். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? ரைட், இந்த மூணாவது விஷயம் நான் இந்த இடத்துல சொன்னது தான். ஸோ டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் ஷேப். ரைட், டசன்ட் டிபெண்ட் அப்பான் ஷேப். இட் கேன் பி எனிதிங். அப்போது இந்த இடத்துல ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இதை பற்றின எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ காஸ் லா அப்படின்றது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ள ஒரு சார்ஜ் இருக்கணும் இல்லையா? ஸோ இதான் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், என்கிட்ட ஒரு சார்ஜ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி ரொம்ப அழகாக நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து பாசிட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் ரேடியலி அவுட்வேர்டு. ஏன் அங்கே அவுட்வேர்டு அப்படின்னு மட்டும் இல்லாமல் ஏன் ரேடியலி யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு சார்ஜ் உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? ரேடியலி அவுட்வேர்டாக இருக்குது. நல்லா கவனிங்க, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு போகக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்டில், ஐ ரிப்பீட், அந்த பாயிண்டில் ரைட், இந்த சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ், இது 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 இந்த ஒவ்வொரு சர்ஃபேஸ்லேயும் என்னுடைய ஏரியா வெக்டர் எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி நம்ம ரொம்ப தெளிவாக படிச்சிருக்கிறோம் 10th இருந்து. என்னுடைய ஏரியா வெக்டார் அப்படின்றது அந்த சர்ஃபேஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். அப்போது இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் லைன், perpendicular line, perpendicular, 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 perpendicular. Also, electric field always perpendicular to the surface. அப்படின்றதையும் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கான்செப்டை பற்றி பேசும்போது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஏரியா வெக்டார், அதாவது அந்த நார்மல் எல்லோ கலரும் இதிலிருந்து வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுவும்
parallel to each other. ரெண்டுமே parallelல இருக்கு. அப்ப அதுக்கு இடையில இருக்கக்கூடிய angle என்னவா இருக்க முடியும்? 0 degree always, because it is a parallel vector. அதில் இருக்கக்கூடிய angle என்ன? 0 degree. So we know that electric flux is nothing but EA cos theta. இந்த cos theta எப்பவுமே 0 degree தான். நீங்க தயக்கமே காட்ட வேண்டாம். என்னுடைய ஏரியா வெக்டர் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் தான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னுடைய சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் தான். ஸோ அதுக்கு இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் எப்பவுமே 0 டிகிரி அப்படின்றத நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி லூப்பில் வரும்போது. அப்போ எனக்கு இது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போது EA ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், என்னுடைய காஸில் என்ன சொல்லியிருக்காங்க, Q enclosed by epsilon naught. ஸோ இந்த EA cos theta தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ளக்ஸ் ஃபார் அ க்ளோஸ்டு லூப் இட் இஸ் நத்திங் பட் Q enclosed by epsilon naught. நமக்கு ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. என்னுடைய காஸ் லா அப்படின்றது 1/0, அதாவது 1 by epsilon naught டைம்ஸ் சார்ஜ் enclosed. இது எப்படி சார் வந்தது? இதுதான் நமக்கு இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் இல்லையா. அப்போ நம்ம பேசும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாருங்கள், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு EA, அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 டிகிரி. ஸோ தட் டர்ன்ஸ் டு பி 1. அப்போ E அப்படின்றது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, KQ/R² பார்த்துருக்குறோம். அப்போ Kன்றது என்ன, 1/4πε0 Q/R². இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏரியான்றது என்ன, இது ஸ்பியர். இதனுடைய ஏரியா என்ன இருக்க முடியும், 4πr². நல்லா பார்த்தீங்கன்னா 4πr², 4πr² கேன்சல் ஆகும்போது என்னுடைய ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் Q enclosed by epsilon naught. ஸோ இது வர்றதுக்கான காரணம் இதுதான். அப்போ என்னுடைய ஃப்ளக்ஸ் இஸ் நத்திங் பட் Q enclosed by epsilon naught அப்படின்றத இங்கே நம்ம தெளிவாக பார்க்குறோம். திஸ் இஸ் யுவர் காஸ் லா. இந்த காஸ் லாவை பேஸ் பண்ணி நமக்கு ரொம்ப அழகாக ஒரு 4 அப்ளிகேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. அந்த 4 அப்ளிகேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது வரைக்கும் நீங்கள் கூலம்ஸில் ஆகட்டும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆகட்டும், இல்லை குவான்டைசேஷன் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே எனக்கு ஒரு சார்ஜ் டிஸ்கிரிட் வேல்யூவை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 1, 2, 3, 4 அப்படின்னு. பட் இன் நேச்சர் நமக்கு சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே எனக்கு கண்டினியூஸ் சார்ஜ் தான். என் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்க போது அந்த இடத்துல நம்ம ஒரு 3 விஷயத்தை பேசுகிறோம். லாம்டா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா, தென் ரோ. இந்த 3 விஷயமும் நமக்கு சார்ஜ் டென்சிட்டியை குறிக்குது. எஸ்பெஷலி என்னுடைய லாம்டா அப்படின்னு சொல்லும்போது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னும், சிக்மா அப்படின்னு சொல்லும்போது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, ரோ அப்படின்னு சொல்லும்போது வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ லீனியர், ஏரியா, வால்யூம் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை இது 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு, இது 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு, இது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு தான். அப்போது இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம டென்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது மாஸ் அப்பான் வால்யூம், மேத்தமேட்டிக்ஸில் படிக்காத ஃபார்முலாவா, ரைட்? மாஸ் அப்பான் வால்யூம். இங்கே என்னது, சார்ஜ் டென்சிட்டி. ஸோ சார்ஜ் அப்பான் டென்சிட்டி, இட்ஸ் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ எனக்கு லென்த். இது என்னது, சார்ஜ் அப்பான் ஏரியா. ஸோ ஏ. சார்ஜ் அப்பான் வால்யூம். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி, லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. இது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா நம்முடைய அடுத்த விஷயம் போகும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எல்லாத்தையும் டிவைட் பண்ண போகிறேன். See, our aim is to understand what the concept is. ஸோ அதனால் ரொம்ப தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். இங்கே பாருங்கள், என்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குது. நான் 3த்தையும் கம்பேர் பண்ணி தான் இப்போ நான் வரைய போகிறேன். என்கிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் இருக்குது. இந்த ஒயர் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ரேடியலி அவுட்வர்ட். சார் நெகட்டிவ்னா ரேடியலி இன்வர்ட். இதில் என்ன இருக்குது? ஸோ அப்போ எனக்கு இது பாசிட்டிவ் அப்படின்னு எடுக்கும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு ரேடியலி அவுட்வர்ட். ஒரு சாதாரண ஒரு ஒயர், ஓகேவா, ஒரு சாதாரண ஒரு ஒயர். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஒயரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லா பக்கமும் ரேடியலி அவுட்வர்ட். கரெக்டாக, ரேடியலி அவுட்வர்ட், அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ கம்மிங் டு த செகண்ட் ஒன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஷீட் எடுக்கிறேன். ஒரு பேப்பர் மாதிரி இருக்குப்பா, ரைட்? இந்த பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு
எல்லா சர்ஃபேஸ் லைக் பின்னாடி ஒரு பக்கம் முன்னாடி ஒரு பக்கம் இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு திங் எடுக்கணும் அப்படின்னு இப்போ எப்படி சொல்கிறது யா ஐ வில் டேக் திஸ் ஒன் இப்போது இது வந்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்குது இல்லையா இட்ஸ் அ பென் டேப் ரைட் இது வந்து ஒரு ஷீட் இதில் தான் நான் கிளாஸ் எடுக்கிறது ஆன்லைன் கிளாஸ் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஷீட் இப்போ இது எப்படி இருக்குது இந்த ஷீட்டை தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம் ரைட்டா இப்போ நம்ம இப்படி வச்சோம்னா உங்களுக்கு தெரியாது ஸ்ட்ரெயிட் ஒயர் மாதிரி தான் இருக்குது அதனால் கொஞ்சம் லைட்டாக இன்க்ளைண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்குது இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது பின்னாடி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது ஆமாம் தான் இந்த ரெட் கலர் இருக்குது இந்த பிளாக் கலர் இருக்குது அப்போ 2 சர்ஃபேஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த 2 இடத்துலையும் எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் இது பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லும்போது இந்த பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளியில் வரும் அந்த பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியில் வரும் இதில் நமக்கு சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கமும் வெளியில் வருது இந்த பக்கமும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வெளியில் வருது யூஆர் வெரி கிளியர் அபவுட் இட் இல்லையா ஸோ அடுத்து நம்ம பேச போகிறது அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் இப்போ நல்லா கவனிங்க இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்ட் ஓகே இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்ட் அப்போ இதில் தான் எனக்கு சார்ஜ் இருக்குது நல்லா கவனிக்கணும் இதுதான் என்னுடைய சார்ஜ் அப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய ரேடியஸை ஸ்மால் ஆர்னு சொல்லிவிட்டு நல்லா தெளிவாக பாரு இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் இதுதான் எனக்கு சார்ஜ் இந்த சர்ஃபேஸில் தான் எனக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே எப்படி இருக்குது ரேடியலி அவுட்வர்ட் இதில் யாருக்கும் டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை ஓகேவா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் காஸ் லாவை பயன்படுத்த போகிறேன் அடடா காஸ் லாவை பயன்படுத்திடலாமா முடியாது காஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்கணும் எஸ் வி ஹாவ் அ சார்ஜ் ஸ்ட்ரெயிட் ஒயரில் இருக்குது சர்ஃபேஸில் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் அதுவும் சர்ஃபேஸ் தான் இப்போ சர்ஃபேஸில் இருக்குல்லங்க யூஸ் பண்ணிடலாமே காஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களால் காஸ் லாவை பயன்படுத்த முடியாது காஸில் என்ன சொல்கிறாங்க எனக்கு சார்ஜ் இருக்குது ஆனால் அந்த சார்ஜ் வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வெறுமனே சார்ஜ் தான் இப்போ இதுதான் ஒயர் இதுதான் சார்ஜ் இது எதனா க்ளோஸ்டு சர்ஃபேஸில் இருக்கா எங்கேயுமே இல்லையே சர்ஃபேஸே இல்லை அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இமேஜினரி we are going to make closed surface அப்போ இந்த ஒயர் எப்படி இருக்குது இதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை நான் உருவாக்குறேன் அப்படி உருவாக்கும் போது இது சிலிண்டராக எனக்கு தெரியுது இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை உருவாக்க போகிறேன் அப்போ இது எனக்கு எப்படி மாறுது பாருங்கள் இந்த மாதிரி இது அந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குல்ல ரைட் we need to make ரைட் ஸோ இந்த பக்கமும் நான் வந்து அதை உருவாக்குறேன் அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் கிடைக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஆல்ரெடி அது ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மாதிரி தான் இந்த இடத்துல 3 கண்டிஷனை நம்ம எடுக்க போகிறோம் ஒன்று நல்லா பாரு அவுட் சைடு இந்த ஆப்ஜெக்டுடைய அவுட் சைடில் ஒரு சர்ஃபேஸ் சூஸ் பண்ண போகிறேன் இன்சைடு ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்ண போகிறேன் ஆன் த சர்ஃபேஸ் ஒரு ஏரியாவை சூஸ் பண்ண போகிறேன் இதுதான் நமக்கு இருக்கிற கான்செப்ட் இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிங்க என்னோடய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன சொல்கிறாங்க என்னோடய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to EA which is equal to Q enclosed by epsilon naught இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த காஸில் யூஸ் பண்ணுறதுக்கான பக்கா பொருத்தமும் இங்கே இருக்குது இல்லையா எனக்கு சார்ஜ் இருக்குது அந்த சார்ஜ் வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸுக்கு உள்ளே இருக்குது நல்ல தெளிவாக தெரியுதா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ண போகிறேன் EA cos theta equal to Q enclosed by epsilon naught ஓகே ஏரியா என்ன ஏரியா ஸோ ஈக்கும் ஏக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள் தான் இங்கே EA cos thetaன்னு எழுதுவோம் அப்போ cos theta அப்படின்றது என்ன என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரை சூஸ் பண்ண போகிறேன் நல்லா கவனிக்கணும் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது என்னுடைய சிலிண்டர் அப்படின்னு சொல்லும்போது வெயிட் ஐ வில் டேக் அ சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு ஒயர் இருக்குது இப்போ இந்த ஒயர் வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்குது இல்லையா நான் ஒயரு தான் இதை வந்து நான் சிலிண்டர் மாதிரி அசீம் பண்ணிவிட்டு இப்படி இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேவலமாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதுதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரைட் என்னுடைய சிலிண்டர் இது சிலிண்டர் சொல்ல போனால் நமக்கு 3 சர்ஃபேஸ் தான் ஒன்று கர்வ்டு சர்ஃபேஸ் ஒன்று பாட்டம் சர்ஃபேஸ் இன்னொன்று டாப் சர்ஃபேஸ் பாட்டமும் டாப் இப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டார் இப்படி இருக்கும் டவுன்வர்ட் இல்லையா இந்த சர்ஃபேஸுக்கு ஏரியா வெக்டார் இப்படி வெர்டிக்கலில் இருக்கும் அப்போ நான் அதை அப்படியே வரையவா இங்கே பாருங்கள் இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வெக்டார் இப்படி இருக்குது இதனுடைய ஏரியா வெக்டார் இப்படி இருக்குது இப்போ சைடில் அப்படின்னு சொல்லும்போது ஏரியா வெக்டார் எல்லா பக்கமும் ரேடியலி அவுட்வர்ட் தான் ஆனால் எனக்கு இது ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இல்லையா ரைட்
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு அதே மாதிரி இங்கே நான் பேசும்போது என்னுடைய ஷீட் இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் இந்த ஷீட்டு. இந்த ஷீட்டில் வந்து இமேஜின் இது நடுவில் அந்த ஷீட் இருக்குது, ஓகேவா? அப்போ நான் இங்கே ஒரு சர்ஃபேஸ், இங்கே ஒரு சர்ஃபேஸ் வரைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த பக்கம் சர்ஃபேஸுக்கு ரேடியலி அப்வர்டு ஏரியா வெக்டர், இந்த சர்ஃபேஸுக்கு அப்வர்டு, இந்த சர்ஃபேஸுக்கு டவுன்வர்டு, இந்த சர்ஃபேஸுக்கு இங்கே இருக்குது, இந்த சர்ஃபேஸுக்கு இங்கே இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வெளியில் வருது, பின்னாடி உள்ளே போகுது. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, இந்த பக்கம் வருது, அந்த பக்கம் போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகுது, இதுக்கு என்ன இருக்குது 90 டிகிரி பாரு, இது பாரு, இதில் எப்படி இருக்குது டாப் சர்ஃபேஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது 90 டிகிரியா, ரைட்? இதில் பாரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, சாரி ஏரியா வெக்டர் எலக்ட்ரிக் ஃபீல்டு 90 டிகிரி. அதேமாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே எனக்கு 90 டிகிரி வரும்போது எனக்கு இந்த சர்ஃபேஸில் 0 டிகிரி இருக்கும், இந்த சர்ஃபேஸில் 0 டிகிரி இருக்கும், மற்றதெல்லாம் 90 தான், மற்றதெல்லாம் 90 தான். அதே மாதிரி இங்கே பாரு 90 டிகிரி, இங்கே பாரு 90 டிகிரி, இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் 0 டிகிரி. இங்கே பார்த்தா ஸ்பியர் எல்லா பக்கமும் 0 டிகிரி தான், ஏன்னா இது எனக்கு ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் இருக்குது இல்லையா, எல்லாமே எனக்கு 0 டிகிரி தான். இப்போ நான் இதை அப்ளை பண்ணுறேன், நல்லா கவனிக்கணும். இதை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு எப்படி மாறுது, என்னுடைய 0 டிகிரி, அதில் 3 கண்டிஷன், இது டாப் 0, பாட்டம் 0, கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் எடுக்கிறேன், விச் இஸ் 0 டிகிரி. அப்போ E அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய சார்ஜ் தானே, இது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி தானே, அப்போ லாம்டா எல் அப்படின்னு எழுதிட்டு இந்த ஏரியா என்ன, சிலிண்டருடைய ஏரியா என்ன 2πr/L, இந்த எப்சிலான் நாட், எல்லும் எல்லும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்னுடைய E அப்படின்றது எனக்கு ஃபைனலாக என்ன இருக்குது பாருங்கள், லாம்டா அப்பான் 2πr/ε0. This is your linear charge density யூஸ் பண்ணி என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ when I talk about this surface, சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது அதனுடைய சார்ஜ் டென்சிட்டி என்ன கண்ணா, ஸோ அதே தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் which is equal to EA cos theta equal to Q enclosed by epsilon naught. இது வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா டாப்பு பாட்டமு ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் 0 டிகிரி, சாரி 90 டிகிரி. அப்போ இங்கே லெஃப்ட்டில் 0 டிகிரி, ரைட்டில் 0, அப்போ 2 இருக்குது இல்லையா, லெஃப்ட் ரைட்டு. அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், இதை 2 டைம்ஸ்னு எழுதுறேன். அப்போ 2EA ஈக்குவல் டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, சர்ஃபேஸ் தானே இந்த இது பார்த்தீங்கன்னா பென் டேப்பு, இட்ஸ் அ சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது என்னுடைய சார்ஜ் வந்து சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். இந்த பாருங்கள், இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் ஒன்று தான். அப்போ ஏரியா கேன்சல் பண்ணிட்டேன்னா என்னுடைய E இஸ் நத்திங் பட் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். இது வந்து என்னுடைய சிங்கிள் சர்ஃபேஸ் இருக்கும் பொழுது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா பாரு, என்னுடைய அதே ஃப்ளக்ஸு தான், EA 0 டிகிரி தான், விச் இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். இங்கே தான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன எடுத்தோம், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, இதில் என்ன எடுத்தோம், இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இங்கே என்ன எடுக்கணும், இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ. சிக்மா ஏன்றது என்ன, 4πr² அப்பான் எப்சிலான் நாட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இமேஜினரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம இமேஜினரி. அப்போ இதனுடைய இமேஜினரி என்ன, பெருசு, அதனுடைய ரேடியஸை கேபிட்டல் R அப்படின்னு எடுத்தால் 4π கேபிட்டல் R². 4π கேன்சல் ஆகிடுச்சு. என்னுடைய E இஸ் நத்திங் பட் சிக்மா R² பை R². இது இங்கே வந்துருச்சு எப்சிலான் நாட், அவ்வளோதான். ஸோ ஆர் யூ கேன் ஆல்சோ சி, இந்த கியூவை நீங்கள் அப்படியே வச்சுட்டா இருந்தாலும் சரி, இந்த ஏவை இப்படி கீழே கொண்டு போனாலும் சரி, ரைட். ஆப்வியஸ்லி இந்த ரெண்டு ஏரியாவும் வேறு தான். இதுதான் நமக்கு வந்து ஆன் த சர்ஃபேஸ் இல்லாமல் அவுட் சைடு, இது வந்து அவுட் சைடு இல்லையா, திஸ் இஸ் அவுட் சைடு. என்னுடைய சர்ஃபேஸில் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகே. ஆர் யூ கேன் ஆல்சோ சே இன்ஸ்டெட் ஆஃப் லைக் இந்த கியூவை நீங்கள் சப்ஸ்டியூட், இந்த ஏவை சப்ஸ்டியூட் பண்ணாமல் கூட யூ கேன் கீப். ஸோ இட்ஸ் அப் டு அஸ். இப்போ ஆன் த சர்ஃபேஸ், இது ஆன் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது இப்போது EA ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட். இந்த Q என்ன சொல்லிட்டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். ஆன் த சர்ஃபேஸ்ன்னு சொல்லும்போது என்னுடைய ரேடியஸ் 6, நீ சூஸ் பண்ணுற சர்ஃபேஸும் 6. அப்போ அந்த இடத்துல இந்த ஏரியாவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா E ஈக்குவல் டு சிக்மா பை எப்சிலான் நாட். நல்லா கவனிக்கணும், சிக்மா பை எப்சிலான் நாட் ஆன் த சர்ஃபேஸ். இது ஆன் த சர்ஃபேஸ், இது அவுட் சைடு த சர்ஃபேஸ். இப்போ இன்சைடு உள்ளே சூஸ் பண்ணா சார், உள்ளே சூஸ் பண்ணால் நீ யோசிக்கவே தேவையில்லை, என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 தான். எதுக்கு இங்கே 0? ஏன்னா எனக்கு சர்ஃபேஸில் தான் சார்ஜ் இருக்குது, நீ சூஸ் பண்ணுற ஏரியா உள்ளே இருக்குது.
ஏரியாவுக்கு உள்ளே தான் சார்ஜ் இருக்கணும். இங்கே சார்ஜ் வெளியில் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து என்ன இருக்குது? ஜீரோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜீரோ அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும். இது வந்து எனக்கு சிங்கிள் ஷீட். சிங்கிள் ஷீட்டில் எனக்கு என்ன கிடைச்சது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து σ/2ε0 அப்படின்னு கிடைச்சது ஒரு சிங்கிள் ஷீட்டுக்கு. டபுள் ஷீட்டுன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை கண்ணா. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷீட்டில் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் தென் செகண்ட் ஷீட்டில் என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு யுவர் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபஸ்ட்டு ஷீட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? σ/2ε0. செகண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? σ/2ε0 ஈக்குவல் டு இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை பாரு, 2ε0 லைக் ஃப்ராக்ஷன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் சிக்மா, 2 கேன்சல் ஆகிடுச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு இயர் இ. தேர்ஃபோர் என்னுடைய டபுள் ஷீட் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய σ/ε0 will be your electric field. இந்த σ/ε0 வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் ஆன் த சர்ஃபேஸில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு மாதிரியே இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துக்கோ. அப்போ இந்த இடத்துல நீ காஸ் லாவை பயன்படுத்தும் போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்கிட்ட ஒரு சின்ன கேள்வியோட இந்த செஷனை முடிக்கிற, இதை நீ பதிலில் வந்து மறக்காமல் சொல்லிடணும். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரைட்? இது உள்ளே தான் சார்ஜ் இருக்குது. இதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து நம்ம Q enclosed by ε0ன்னு சொல்லிட்டேன் பை யூஸிங் மை காஸ் லா. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இதனுடைய ரேடியஸ் வந்து லெட் அஸ் சே 5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்டுடைய ரேடியஸை 50 சென்டிமீட்டரை மாற்றிட்டேன். ஸோ 5லேருந்து 50 சென்டிமீட்டரை மாற்றிட்டேன். அப்போது இந்த 50 சென்டிமீட்டர் இருக்கும்போது என்னுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.